1999ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்போது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக சபைகள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவர் கொடுத்த நல்ல தரிசனத்திற்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிவி சேனல் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் காஸ்பல் ஸ்பார்க் ஊழியத்தின் சார்பாக அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அருமையானவர்களே, காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரி ஆனது நீங்கள் அறிந்திருக்கிறதை போல சிறு பிள்ளைகள் மத்தியிலே மாத்திரமல்லாமல் வட இந்தியாவிலே ஒரிசா, மகாராஷ்டிரா, பீகார் இந்த 3 மாநிலங்களிலேயும் மிஷனரி பணியை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறது. எங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக 39 மிஷனரிகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்முடைய இந்திய தேசத்தில் நமது மிஷனரிகளை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் நடப்பிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பாவியான மனிதன் மிகுந்த நன்மையை கெடுப்பான், செத்த ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். பிரசங்கியில் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, அதே போல் 10ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தின் முன்பகுதி. ஸோ அதுதான் என்ன சொல்லுகிறது, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்றும், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணுமா. ஒரு பாவியான ஒரு மனுஷனை ஒரு செத்துப்போன ஈக்கு ஒப்பிட்டு இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு வேளை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 50 மில்லி இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம், ஒரு தைலம் அல்லது ஒரு சென்ட், அதுக்குள்ள அதிக கான்சன்ட்ரேட்டடாக அந்த வாசனை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அப்படி 2 ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோம். அதில் ஒரு சொட்டு கூட வராது. காற்றும் அந்த தைலமும் சேர்ந்து நம்ம மேலே தெளிக்கப்படுகிறது. அப்படி கொஞ்சம் நம்ம மேலே படும் பொழுதே எவ்வளோ ஒரு வாசனை வீசுகிறது. அந்த வாசனை பல மணி நேரங்கள் நீடித்திருக்கிறது. அப்படி என்றால் அந்த பாட்டில் அல்ல அந்த குப்பியில் இருக்கிற அந்த 100 தைலமும் கீழே கொட்டிச்சுன்னா எவ்வளோ வாசனை இருக்கும் இல்லை? அவ்வளோ வாசனையை அந்த சின்ன டப்பாக்குள்ளே அல்லது பாட்டிலில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வாசனை உள்ள அந்த குப்பிக்குள்ள அல்லது அந்த பாட்டிலில் ஒரே ஒரு சின்ன செத்த ஈ விழுந்துச்சுன்னா இவ்வளவு அந்த வாசனை நிறைந்த அந்த திரவியமும் மாறிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வாசனை போய் அது துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறதா. அதே போல மிகுதியான நன்மைகளை ஒரு பாவியான மனுஷன் கெடுத்து விடுவான் என்று பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேளையில் உங்களோடு கூட ஒரு பாவியான மனிதன் எப்படி மிகுந்த நன்மையை கெடுத்து போட்டான் அப்படி என்பதை அவனுடைய வாழ்க்கையின் முன்பகுதியையும் பின்பகுதியையும், அல்லது கிறிஸ்துவுக்கு முன்னால் எப்படி அவன் நன்மையை கெடுத்தான், ஒரு செத்த ஈயை போல இருந்து மிகுந்த நன்மையை அவன் கெடுத்து விட்டான் என்றும், கிறிஸ்துவுக்கு பின் அல்லது அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து சந்தித்த பின் எப்படி அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை குறித்தும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒருவேளை நீங்கள் வீட்டில் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி தான் இந்த பகுதி. லேகியோன் பிசாசு பிடித்தவன் என்று நம்ம ஈஸியாக சொல்லிவிட்டு கடந்து போய்விடுவோம். சின்ன பிள்ளைகளுக்கும் அப்படி தான் நம்ம கதை சொல்லியிருப்போம் சண்டே ஸ்கூலில். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையானவர்களே, முதலாவது பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவரை தேடி செல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல.
ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் இருந்தால் தான் நான் போவேன், அங்கே அற்புதம் செய்வேன், அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் என்று இயேசு ஒரு நாளும் சொன்னதில்லை. அவருடைய நடவடிக்கைகள் ஒன்றும் அப்படி வெளிப்படுத்தவில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனையும் அவர் தேடி சென்று அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையே புரட்டி போடுவதற்காக அன்றைக்கு கெனசரேத்து கடல் அருகே சென்ற தேவன் அவர். அதே போல எல்லாருடைய வாழ்க்கையும் சீ என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு சகோதரி, சமாரிய ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அன்றைக்கு அந்த மத்தியான வெயில் நேரத்தில் அந்த யாக்கோபுடைய கனச்சண்டையிலே அவளுக்காக காத்திருந்து அவளுடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார். அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இன்றைக்கு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இருக்கலாம், மற்றவர்களை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், ஏன் இந்த ஜனங்களைப் போல மற்றவர்கள் உங்களை புறம்பே தள்ளி இருக்கலாம். ஆனால் எவரையும் புறம்பே தள்ளாத தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 5ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்ததா? கல்லறை நாம் விரும்பாத ஒரு இடம். ஒருவேளை நம்ம தைரியசாலியாக இருந்தாலும் இரவு நேரங்களிலே தனியாக ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிற இடத்திற்கு, பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு நம்ம போகும் பொழுது மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம், ஒரு சலசலப்பு, ஒரு கலக்கம் இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட இடங்களில் தங்கி இருப்பதை இவன் விரும்புகிறான். வீட்டில் தங்கி இருப்பதை அவன் விரும்பவில்லை. அவனுக்கு சந்தோஷமான ஒரு இடம், நிம்மதியான ஒரு இடம், பிரேதங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற கல்லறைகள் இருக்கிற இடம். பாருங்க, ஒரு நார்மல் மனிதனை போல அல்ல, ஒரு விகற்பமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், அருமையானவர்களே, நம்மளுடைய இடம், நாம் விரும்பி போகிற இடம், நாம் தேடி போகிற இடம் எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். பாருங்க, லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சோதோமின் வாசலிலே அவன் இருந்தானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் துன்மார்க்கரும் வருவாங்க, நல்லவங்களும் வரும், கெட்டவங்களும் வருவாங்க, நல்ல காரியத்தையும் பேசுகிறவங்க இருப்பாங்க, கெட்ட காரியத்தையும் பேசுகிறவங்க இருப்பாங்க. துன்மார்க்கர் கூடி இருக்கிற ஒரு இடம், அங்கே தான் லோத்து இருந்தான். ஆனால் ஆதியாகமம் 17, 18, 19 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் எங்கே இருந்தான் ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கூடார வாசலிலே இருந்தானாம். ஏசாவையும் யாக்கோபையும் குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசா வன சஞ்சாரியாக இருந்தான், வீட்டிலேயே இருக்க மாட்டான். ஆனால் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தானா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளுடைய அசோசியேஷன் யாரோடு கூட இருக்கிறது, எந்த இடத்துல இருக்கிறது? தாவீது சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ பாருங்க, இவனுக்கு எங்க மனிதர்கள் போக விரும்ப மாட்டார்களோ அங்கதான் இவன் போகிறான், அங்கதான் அவனுடைய குடியிருப்பு, அங்கதான் அவன் விருப்பப்பட்டு போகிறான். ஒரு பாவியான மனுஷன் அவன் விருப்பப்பட்டு போகிற இடம் எங்க இடமா, எந்த இடம் தெரியுமா? சர்ச்சிக்கா? ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கா? ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடத்துக்கா? அது அவனுக்கு கசப்பாக இருக்கும். அங்கே போகிறதுக்கு அவனுக்கு மனசு இருக்காது. இன்றைக்கு உங்களை யோசித்துப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், என் தேவனை எப்போ ஆராதிப்பதுக்கு நான் ஆலயத்துக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, விருப்பம் உங்களுக்கு இருக்குதா? அல்லது ஐயோ காலையில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னு வெறுப்பாக இருக்குதா? யோசித்து பாருங்கள். பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுத்து விடுவான். அருமையானவர்களே, இரண்டாவதாக அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்கள். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஸோ எவ்வளவோ அவனை சங்கிலிகளினால் கட்டி வைக்கப்பட்டிருந்தும், விலங்குகளினால் கட்டப்பட்டிருந்தும் அதெல்லாம் அவன் முறித்து போட்டு விடுகிறான். ஒரு முரட்டாட்டமான சுபாவம் நிறைந்தவன். அவனை கட்ட யாராலும் முடியாது. ஒரு காலத்தில் அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மரத்தில் கட்டி வச்சு அடிப்பாங்க இல்லை? ஆமாம். ஆனால் அவன் திருந்திருவானா அப்படின்னு பார்த்தா திருந்த மாட்டான். அந்த அடிப்பட்டதெல்லாம் சரியான பிறகு திருப்பியும் அதே வேலையை தான் அவன் செய்ய போவான். அப்போ தண்டனை அவனை திருத்தாது.
இல்லையா? ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு முரட்டு சுபாவம் உள்ளவனாக இருந்தான். அருமையானவர்களே, இன்றைக்கி உங்களை யோசித்து பாருங்களேன். முரட்டாட்டமான சுபாவம் அல்லது ரெண்டகமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? யோசித்து பாருங்கள். அப்படின்னா நீங்கள் மிகுந்த நன்மையை கெடுக்கிற ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். மூன்றாவதாக 4ஆம் வசனம், அவன் அநேகந்தர விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாதிருந்தது. அடக்க அப்படின்னு சொன்னால் வார்த்தையினால் சொல்லி அவனை கட்டுப்படுத்த, அந்த சங்கிலிகளினால் கட்டியும் அவனை ஒன்றும் பண்ண முடியல. இங்கே வார்த்தையினால் சில நேரங்களில் சிலர் வார்த்தையை சொன்னால் அந்த அடித்து அவனை திருத்துறதை விட சில வார்த்தையை சொல்லி நம்ம இது பண்ணும்போது மனம் மாறிடுவாங்க இல்லை? அந்த வார்த்தை அந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும். ஆமாம். ஆனால் இவனை பாருங்கள், அப்படியும் அடக்கவும் முடியவில்லை, கட்டவும் முடியவில்லை, அடக்கவும் முடியவில்லை. நம்ம பொதுவாக தமிழில் சொல்லுவோம், அடங்கா பிடாரியாக இருக்கிறான்னு சொல்லுவாங்கள்ல. எதற்கும் அடங்காத ஒரு சுபாவம். அன்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, வம்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தண்டிச்சாலும் கேட்க மாட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் மாற மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இவன் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுத்து விடுவார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இவனை வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுகிறார்னா ஒரு வாலிபன் என்று சொல்லுகிறார்கள். அவனுக்கு ஒரு 19 to 25 வயதுக்குள்ளே இருக்கலாம் என்று சொல்லி கணிக்கிறார்கள். அப்போ ஒரு வாலிப மகன் இப்படி இருந்தா, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா அவனுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும் பாருங்க. அவனை பெற்றெடுத்தவர்கள் எவ்வளோ வேதனை அனுபவித்திருப்பார்கள். அவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? அவங்க தண்டிக்காமல் இருந்திருப்பாங்களா? எல்லாம் செய்து அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. ஆகவே கை கழுவி விட்டதை போல அவனை விட்டுட்டாங்க. இப்போ பாருங்க, ஒரு காட்டுக்கழுதையை போல இஷ்டத்துக்கு அவன் எங்கே போகிறோமோ போகிற. அன்னைக்கு விட நிறைய வீட்டில் பிள்ளைகள் அப்படி தான். பெற்றோருக்கு அடங்க மாட்டாங்க, போதகர்களுக்கு அடங்க மாட்டாங்க, வெளியில் யார் என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்கள் மிகுந்த நன்மையை கெடுத்து விடுவார்கள். அந்த நன்மை முதலாவது தங்களுடைய வீட்டில் இருக்கிற நன்மை, வீட்டில் இருக்கிற சமாதானம் போய்விடும், சந்தோஷம் போய்விடும். ஊழியத்தின் பாதைகளில் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்த பாருங்க. அப்போது ஒரு தம்பியை பற்றி அவங்க அம்மா சொன்னாங்க, இவன் பறக்காமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவனை பல வருஷங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து வாங்கின ஒரு பையன் அவன். ஆனால் இன்றைக்கு வாலிபனாக இருந்து கீழ்ப்படியாமல் அவன் இருப்பதை பார்த்து இவன் பிறக்காமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அப்படின்னா எவ்வளோ ஒரு வேதனை அந்த பெற்றோருக்கு இருந்திருக்கும். ஒருவேளை இந்த செய்தியை என் அன்பு சகோதர சகோதரிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்களா? உங்கள் பெற்றோர்கள் உங்கள் நிமித்தம் வேதனைப்படுகிறார்களா? பாருங்க, யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. உன் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவார்கள், அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று. அதே போல நோவாவுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? மனிதன் இந்த உலகத்தில் உருவாக்குனதற்காக கர்த்தர் வேதனை அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ இந்த உலகத்தில் பிறந்ததை குறித்து உங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்களா? உன்னோட நடவடிக்கை அவர்களை சந்தோஷப்படுத்துவதை போல இருக்கிறதா? நீ அவர்களுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? வாலிப தம்பி தங்கச்சி யோசித்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிகுந்த நன்மையை கெடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களை நன்மையை கொண்டு வருகிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். பாருங்க, இப்போ இவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒரு மாய்மாலமான ஒரு காரியங்களாக இருக்கிறது. பாருங்க, அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு சுய புத்தி இருக்கிற ஒரு மனிதன் கல்லை எடுத்து தன்னையே காயப்படுத்தி கொள்ள முடியுமா? முடியவே முடியாதுல்ல. ஆமாம். ஆனால் பாருங்க, அப்போ அவனுக்கு ஒரு சுய புத்தி கூட இல்லை. நம்ம இளைய குமாரனை குறித்து ஓமையில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இளைய குமாரன்
அப்பா விட்டு தூரம் போயிட்டான். துன்மார்க்கமாக அவன் ஜீவிக்கும் பொழுது அதுக்கு பிறகு அவன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான். பசி பட்டினி, அங்கே வேலை கிடைக்கல, தன்னுடைய அப்பாட்ட திரும்பி போயிடலாம் நினைக்கும் பொழுது பைபிள் சொல்லுது அவன் புத்தி தெளிந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ நாளும் பாருங்க, அந்த புத்தி மயக்கத்தில் இருக்கிற இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். அந்த பாவம் என்கிற அந்த காரியம் அவர்களை ஒரு புத்தி மயக்கத்திற்குள்ள கொண்டு சென்று விடுகிறது. தான் செய்கிறது இன்னது என்று அறியாமலேயே செய்கிறார்கள். தங்களையே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தங்களை காயப்படுத்துகிறது என்பதை அறியாமல் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அவன் கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்தி கொண்டான். வெளிப்பிரகாரமான ஒரு காயம், தன்னையே காயப்படுத்தி கொண்டான். ஆனால் இன்றைக்கு இந்த கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லுவார்கள் இல்லையா, தங்களுடைய குணங்களை, தங்களுடைய குணாதிசயங்களை சிதைக்கிற காரியங்களை இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களையே காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தங்களை காயப்படுத்துகிறது, தங்களுடைய கேரக்டரை காயப்படுத்துகிறது, தங்களுடைய எதிர்காலத்தை காயப்படுத்துகிறது, தங்களை சார்ந்திருக்கிறவர்களை காயப்படுத்துகிறது என்பதை அறியாமலேயே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இயேசு அவனை தேடிதான் போகிறார். அவனுக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆவிகளை அவர் துரத்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. இன்றைக்கி அநேக வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் சொல்லுவாங்க, எங்களால் இந்த உலகத்தில் உண்மையாக வாழ முடியலை, பரிசுத்தமாக வாழ முடியலை, நாங்கள் 2 வாழ்க்கை வாழ்வதற்கு பழகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் லைஃப் வாழ்வதற்கு பழகிட்டோம், 2 வாழ்க்கை வாழ்வதற்கு பழகிட்டோம். ஆலயத்திற்கு வந்தால் போதகரை பார்த்தா, அப்பா அம்மாவை பார்த்தா எப்படி இருக்கணும் பழகிட்டோம். ஆனால் வெளியே போனால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அலுவலகத்தில் எப்படி இருக்கணும் பழகிட்டோம். இங்கே இருந்தால் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போனால் அந்த உலகத்தோடு கூட சேர்ந்து, உலக மனிதரோடு கூட சேர்ந்து வாழ்வதற்கு பழகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு மாயமாலமான ஒரு வாழ்க்கை, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டியது அவசியம். அது வேலை சில இடத்துலையும் சரி, அல்லது நம்ம வீடுகளிலும் சரி, ஆலயத்திலும் சரி, எங்கே சென்றாலும் நாம் ஆண்டோடைய பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து காட்ட வேண்டியது அவசியம். அந்த விதத்தில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஆடை அலங்காரங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்வின் மூலமாக கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாய்மாலமான வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புவதே இல்லை. அருமையானவர்களே, இந்த மாய்மாலத்தை குறித்ததான ஒரு காரியம் நமக்கு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இருந்தே நோவாவுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த உலகத்தில் மனிதனை உருவாக்குவதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ நோவாவை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த திட்டத்தை நோவாவுடைய கரத்தினாலே ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்துதான். பேழையை உருவாக்குகிறான். ஆண்டவர் சொன்னதுபடி மழை பெய்கிறது, ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கிறது, பெரிய வெள்ளம் வருகிறது, ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த அத்தனையும் ஆண்டு போகிறது. ஆனால் பேழைக்குள் இருந்த மிருகங்கள், பறவைகள், எல்லா உயிரினங்களும், நோவாவுடைய குடும்பமும் காக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பைபிள் சொல்லுது, அந்த வெள்ளம் 150 நாள் பிரவாகித்து கொண்டு இருந்ததா. அதுக்கு பிறகு நாட்கள் போயிட்டே இருக்குது. நோவுக்கு எப்படியாவது வெளியே வரணும், இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா. 40 நாள் கழித்து நோவா என்ன பண்ணுறான், எப்படியாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காகத்தை வெளியே விடுகிறான். மேல்தட்டை திறந்து காக்கா வெளியே விடுகிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த காக்கா போவதும் வருவதுமாக இருந்ததா. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அது போவதும் வருவதுமாக இருக்கிறது. என்ன நோக்கத்துக்காக காக்கா வெளியே விட்டானோ அந்த நோக்கம் நிறைவேறலை. அது எந்த நல்ல இன்ஃபர்மேஷனும் கொண்டு வரல. அப்புறம் ஒரு புறாவை விடுகிறார். அந்த புறாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் காணாமல் அவனிடம் அது திரும்பி வந்து விடுகிறது. அப்போ நீங்க பாருங்க, ஒரு காகம், ஒரு புறா, காகத்துக்கும் புறாவுக்கும் இயற்கையான உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, காக்கா இந்த இடத்துல இருந்துன்னா சு அப்படின்னு சொன்னால் கான்னு சொல்லி 10 அடி தள்ளி போய் உட்காந்துக்கிறோம். அது தொடர்ச்சியாக பறக்காது. ஆனால் ஒரு புறா அப்படி அல்ல. புறாவுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா, பல மணி நேரம் அல்லது பல நாட்கள்
தூங்காமல், உட்காராமல், சாப்பிடாமல் அது பறக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. 1000 மைல், அதாவது 1500 கிலோமீட்டர் ஒரே நேரத்தில் பறக்கக்கூடியதான். கண்டம் விட்டு கண்டம் போகக்கூடிய ஒரு தன்மை உடையது புறா. அப்படிப்பட்ட பறக்கக்கூடிய ஒரு புறாவுக்கு உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் காணாமல் பேழைக்குள் திரும்பி வந்து விடுகிறது. 10 அடி பறந்து உட்காருகிற ஒரு காகத்திற்கு எங்கேயோ உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, போயிட்டு போயிட்டு வருது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அருமையானவர்களே, இந்த முழு உலகமும் ஜலத்தினால் அழிக்கப்பட்ட உடனே விலங்குகள், பறவைகள், எல்லா ஜீவ ஜந்துக்களும் செத்து அது தண்ணியில் மதந்து கொண்டே இருக்கிறது. செத்த சடலத்தை சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் காக்காவுக்கு ரொம்ப இஷ்டம் இல்லையா? ஆனால் புறாவை பாருங்க, அதோடைய சுபாவம் என்னன்னா, அசிங்கமான ஒரு இடத்துல உட்காராது. நம்ம வீட்டில் புறா வளர்த்தா கூட நம்ம கத்தணும் அப்படின்னு சொன்னால், சத்தமாக பேசினா கூட உடனே ரெக்கையை அடிச்சுட்டு பறக்க இருக்கும். அப்போ ஒரு ஒரு ப்ளசண்ட்டான இடத்துல தான் புறா இருக்கும். ஆனால் காக்கா அப்படி இல்லை. அதே போல் புறா உட்கார்கிற இடம் ஒரு சுத்தமான ஒரு இடமாக இருக்கும். ஆகவே பாருங்க, இந்த அசிங்கத்தில் போய் உட்காருவதற்கு புறாவுக்கு முடியல, உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் இல்லை, பேழைக்குள் வந்து விடுகிறது. ஆனால் இந்த காக்கா பேழையிலிருந்து பசிக்கும் போது வெளியே போயிட்டு நல்ல செத்த சடலத்தை சாப்பிட்டு விட்டு நல்ல பிள்ளைய போல உள்ள வந்துடுது. திருப்பி பசி எடுத்த உடனே வெளியே போகுது, உலகத்துக்குள்ளே போகுது, சாப்பிடுது, நல்ல பிள்ளையாகட்டும் உள்ளே வந்துடுது. பொதுவாக அந்த பேழைக்கு வந்து ரட்சிப்பு என்னும் பேழை என்று சொல்லுவார்கள், சபைக்கு ஒப்பிட்டு பேழையை சொல்லுவார்கள். அப்போ ஒரு சபை என்கிற பேழைக்குள்ளே இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை நல்ல பிள்ளையை போல பரிசுத்தமாக பைபிளை தூக்கிட்டு வெள்ளையும் போட்டுட்டு அல்லேலியா ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் யாரோடு கூட நமக்கு தொடர்பு இருக்கிறது, எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஒரே இடத்துல தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய உறவு எப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்கிறது, எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறது? துன்மார்க்கமான ஜனங்களோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுகிறோமா? அசிங்கத்தோடு தொடர்பு இருக்கிறதா? இந்த மாய்மாலமான வாழ்க்கையை, இந்த காக்கா வாழுகிற இந்த வாழ்க்கையை ஆண்டவர் வெறுக்கிறார். மாய்மாலமான வாழ்க்கையை தேவன் வெறுக்கிறார். அதில் ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. ஆனால் புறா பரிசுத்தமான ஒரு பறவைக்கு அடையாளம். அது அசுத்தத்தில் இருக்காது, அசுத்தத்தை சாப்பிடாது, அசுத்தத்தில் ஐக்கியம் கொள்ளாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதே போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் இந்த மனிதனுடைய குடியிருப்பு கல்லறையில் இவனை கட்டவும் முடியவில்லை, அடக்கவும் முடியவில்லை, தன்னையே காயப்படுத்தி கொண்டிருக்கிறவன். ஆனால் அந்த மனிதனையும் ஆண்டவர் தேடி சென்றார். அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு செல்லுகிறது. அது வேண்டிக் கொள்கிறது, அந்த பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்புங்கள் என்று சொல்லி. போங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது போயிருது. அந்த 2000 பன்றிகள் மேட்டிலிருந்து ஓடி கடலில் விழுந்து மாண்டு போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு 2000 பன்றிகள். ஒரு பன்றி இன்றைக்கு உள்ள விலையில் குறைஞ்ச விலை போட்டால் 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பன்றியுடைய விலை 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 2000 பன்றிகள் 2 கோடி ரூபாய். அந்த 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள பன்றிகள் மாண்டு போயிற்று. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆத்துமா வெளியேற பெற்றது. அருமையானவர்களே, 2 கோடி அல்ல, 20 கோடி கொடுத்தாலும் ஒரு ஆத்மாவுடைய மீட்பு என்பது அதைவிட மேலான விலை மதிப்பற்றது. ஆண்டவருக்கு 2 கோடி முக்கியமா, ஒரு ஆத்துமா முக்கியமா அப்படின்னா ஆத்துமா தான் முக்கியம். உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய ஆத்துமாவை மீட்டுக்கொள்வதற்காகத்தானே அந்த கேடு அடைந்தார் சிலுவையில். ஆகவே உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார். அவருடைய கடைசி துளி ரத்தத்தையும் உங்களுக்காக, எனக்காக, என்னுடைய மீட்புக்காக, உங்களுடைய மீட்புக்காக கல்வாரி சிலுவையிலே ஊட்டி கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின தேவன். ஆகவே நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 கோடி நஷ்டமடைந்தாலும் பரவாயில்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் மேல் ஆண்டவர் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். நம்மேல் ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். அப்போ பாருங்க, இதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? கொரிந்து திருச்சபையாருக்கு பவுல் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வரும் பொழுது அவன்
ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு நியூ கிரியேஷனாக அவன் மாற்றப்படுகிறான். பழைய சுபாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய பாவ காரியங்கள் எல்லாம் மறைந்து எல்லாமே புதிதாக மாற்றப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த மனிதனுடைய பழைய வாழ்க்கையை பாருங்கள். அடக்க முடியாதவன், கட்ட முடியாதவன், கல்லறைகளிலே குடியிருக்கிறவன். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தா அவனுக்கு வெறுப்பாக இருக்கும், சலிப்பாக இருக்கும். ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்த்தா அவனுக்கு கடுப்பாக இருக்கும். ஆலயத்துக்கு போக விரும்ப மாட்டான். அவன் இருக்கிற இடம்லாம் அங்கே தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தில் இருக்கிறீங்களா? பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு வாஞ்ச வருதா? விருப்பம் இருக்கா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குதா? ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்குதா? அப்படி இல்லைன்னா உங்களை இந்த நாளிலே மாற்றுவதற்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த இந்த மனிதனுடைய வாழ்க்கை, அதற்கு பின்பு அவன் எப்படி இருந்தான்? நான் வாசிக்கிறேன் 15ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு மற்ற ஜனங்கள் பயந்தார்களாம். அங்கே பாருங்க, அவன் வஸ்திரம் தரித்து, அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியான ஒரு வஸ்திரம் தரிக்க மாட்டான். ரெண்டாவது, உட்கார்ந்து, எங்கேயும் உட்கார மாட்டான். ஏன்னா அவன் அடங்காப்படாரியாச்சே, உட்கார மாட்டான். இப்போ சாந்தமாக உட்கார்ந்துருக்கிறான். புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு சாந்த குணம், இல்லை, அமைதியாக உட்கார்ந்துருக்கிறான் இயேசுடைய பாதப்படியில். அப்படிப்பட்டவனை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். அவன் வந்து இயேசுத்தை கேட்குறான். இயேசு அங்கேருந்து படவில் ஏறி அடுத்த இடத்துக்கு போன உடனே கேட்குறான், நான் உங்கள் கூடயே வருகிறேனேன்னு கேட்குறான். இயேசு அவனுக்கு அனுமதி கொடுக்காம அவர் சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ அதை போயிட்டு உன் இனத்தாளத்துக்கும் உன் ஜனங்களிடத்திற்கும் போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போகிறான். அவனுடைய வாழ்க்கை மாற்றத்தை சாட்சியாக கூறி அறிவிக்கிறான். எங்கெல்லாம் சொல்கிறான் பாருங்க. அந்தபடி அவன் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உங்களுடைய மன மாற்றம் அநேகருக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரும். உங்களுடைய கேரக்டர் மாற்றம் அநேகருக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரும். பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான், ஆனால் மனமாற்றம் அடைந்த ஒரு மனிதன் மிகுந்த நன்மையை கொண்டு வருவான். ஒரு செத்தை தைலக்காரருடைய குப்பியில் இருக்கிற தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும், ஆனால் ஒரு நல்ல மனிதனால அநேக நன்மைகள் கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு முன் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? கிறிஸ்துவுக்கு பின் எப்படி இருக்கிறது? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் பழைய வாழ்க்கையோடு கூட இருப்பீங்கன்னா சரியான ஒரு மனமாற்றத்திற்குள்ள நீங்கள் வரவில்லை என்று அர்த்தம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் இருக்க வேண்டியது அவசியம். ஒரு முறை ஒரிசாவுக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு கிராமத்துக்கு ஞானஸ்நான ஆராதனைக்காக போகிறோம். அங்கே ஒரு நல்ல ஒரு கார் ஒன்று நிற்குது, லக்ஸூரியஸ் கார். அப்போ நான் மிஷினரிட்ட கேட்குறேன், தம்பி இந்த கார் ஒன்று இருக்குத, இங்கே இப்படிப்பட்ட கார் எப்படி? ஏன்னா அங்கே கார் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ எனக்கும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்து அங்கே ஒரு சகோதரி, அவருடைய மகள் இருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்களை குறித்து சொன்னாங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ரவுடியுடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் அவங்க ஆண்டவருக்குள்ளே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரி சொன்ன ஒரு சாட்சி, நாங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் எத்தனையோ கொலைகள் செய்திருக்கிறார், எத்தனையோ அடாவடி காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் அமைதியாக வீட்டில் இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு அடாவடிக்கும் சண்டை சச்சரவுக்கும் அவர் போவதில்லை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம். இதுதான் ஒரு மாற்றம். சவுலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு முரட்டாட்டமானவன், சபையை துன்புறுத்தி கொண்டிருந்தவன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, இயேசுடைய வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்கிற அந்த வார்த்தை சவுலுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அதே போல் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றப்படும் பொழுது இந்த மனிதனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து
எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை, ஒரு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. உங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு நற்கந்தமாக திகழ உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.